அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை வருது. இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம எத்தனை வளையல் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம கையிலையும் சரி, அம்பாளுக்கு கொடுக்குறதுலையும் சரி, எத்தனை வளையல்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம், எத்தனை வளையல் போடலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுற திருநாளாக இருக்குது. ஆண்டாள் அவதரித்த நாளாகவும் கொண்டாடப்படுது. இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அங்கே அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுங்க. வளைகாப்பு அப்படின்னு சொன்னாலே கருப்பை தவிர எல்லா நிறத்தில் உள்ள வளையல்களை நம்ம அம்மனுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக சிவப்பு, பச்சை, மஞ்சள் இந்த மூணுமே முக்கியமானது. 2 வளையல் நீங்கள் போடும் பொழுது தம்பதியர் ஒற்றுமை, குடும்ப அமைதியும், 4 வளையல் கையில் போடும் பொழுது மன நிம்மதியான வாழ்க்கையும், 6 வளையல் அம்பாளுக்கு கொடுக்கும் பொழுது திருமண யோகம், மங்களம் பெருகுவது, 8 வளையல் பலன்கள் என்னென்னா குழந்தை பேரு, சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு வாங்கி கொடுக்கலாம். 12 வளையலை வாங்கி கொடுக்கும் பொழுது செல்வ வளம், லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும். 16 வளையல்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது சௌபாக்கியம், நீண்ட ஆயுள், குடும்ப நலம் பெறும். உங்கள் வேண்டுதலை வச்சு அம்மனுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி நீங்கள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒரு 5-3 சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வளையலை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே அம்பாள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.